ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி அவங்களோட ஆப்ஷன் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ டுடே டு ஸ்டார்ட் வித் பஞ்சாப் கிங்ஸ். நம்ம எப்பயுமே வந்து பிளேயிங் 11 என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட பர்ஸ் என்னக்குன்னு சொல்லிடுறேன். பர்ஸ் 11.5 crores இருக்குது. அண்ட் ஸ்லாட்ஸ் டு ஃபில் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் 2 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ கோகுல், நீ பிளேயிங் 11 சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஸ்லாட் யார் ஃபில் பண்ணலாம்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலி பஞ்சாப் ஆர்சிபி பார்க்க போகிறோங்கிறப்போ ரெண்டு பேருமே ஃபைனல் ஆன டீம் தான். அதனால ஆல்ரெடி வெல் செட்டான டீம் தான். பெருசாக அவங்களுக்கு ஃபில் பண்ணுற கேப்ஸ்ன்னு எதுவும் இல்லை. இருந்தாலும் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தலாம். அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் ஒரு பிக் ஷோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஜாஷ் இங்கிலீஷ் அவர் அவைலபிலிட்டி பர்சனல் ரீசன்ஸ்னால அவைலபிள் இல்லை, 4 மேட்ச் தான் ஆடுவேன்னு சொன்னனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் குல்தீப் சென், பிரவீன் டூபே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ், ஆரன் ஹார்டி ஒரு ஃபாரினரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நான் பிளேயிங் 11 இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கெங்க ஃபில் பண்ண வேண்டியதுன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல செட்டான ஓப்பனிங் பேரான பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப்சிமரன் சிங்கோட தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் தென் 1-1 வரும்போது ஜாஷ் இங்கிலீஷ் ஆடினது லாஸ்ட் இயர். கொஞ்சம் அட்டாக்கிங்காகவும் பும்ரா மாதிரி பெரிய பவுலர்ஸையும் அடிச்சு ஆடினாரு. இப்போ அது மிஸ் ஆகுதுங்கிறப்போ எனக்கு தோன்றது பாண்டிங் இருக்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு பிளேயருக்கு போவாங்கன்னு தோணுது. மேபி அவங்களுக்கு வேணும்னா மிச்சோவானையும் கூட எடுத்து ஆட வைக்கலாம். பட் ரச்சினுக்கு போவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேற. நம்ம பின்னாடி வரும்போது அதை இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் டீட்டெயிலாக. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 சஷாங்க் சிங், நம்பர் 6 ஸ்டாயினிஸ், நம்பர் 7 யான்சனும் இப்போ பேட்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியோட இருக்காது. நம்பர் 7 யான்சன், நம்பர் 5 வதேரா, நம்பர் 6 சஷாங்க் சிங், நம்பர் 7 ஸ்டாயினிஸ், நம்பர் 8 யான்சன். ஓகே, நம்பர் 8 வரை அவங்களுக்கு பேட்டிங் டெப்த்தோட தான் இருக்காங்க. நம்பர் 9 மேபி ஃபெர்கூசன் வரலாம். நம்பர் 10 அஷ்தீப் சிங், நம்பர் 11 சஹல். மேபி இம்பேக்ட் பிளேயரா யாஷ் தக்கூர் ஆர் விஜயகுமார் வைஷாக் மாதிரி. விஜயகுமார் வைஷாக் லாஸ்ட் இயரே வந்து சில மேட்சஸ்லாம் வின் பண்ணி கொடுத்தாரு. மோஸ்ட்லி அவருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்படி பார்க்கல அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா சஹல் மட்டும்தான் இருக்காரு. மேல ஆமா, பிளேயிங் 11ல சகல், பட் ஆனா ஹர்ப்ரீத் இருக்காரு. ஆனா பிளேயிங் 11ல ஃபிட்டா வராங்கிறது ஒரு क्वेश्चन தான். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிடி வைஷாக் வந்து நல்லா இந்த ருதர்ஃபோர்ட் அகைன்ஸ்டா ஒய்டாக் சரியா போட்டிருந்தாரு. பட் ஈவன் ஃபுல் மேட்ச் ஆடல நினைக்கிறேன். எல்லா சீசன்ஸும் ஆடல. ஸோ ரெண்டுமே நல்ல ஆக்சுவலி நல்ல ஹர்ப்ரீத் பிராட் இருந்தால் இன்னும் பேட்டிங் ஆப்ஷன் ஆக்சுவலி அந்த ஆட் ஆகும். பட் ஃபிட் ஆகல, தான் இங்கே ஒரு இஷ்யூவாக இருக்கு. அதனால மேபி ரச்சின் மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சா அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாயினிஸ்க்கு பேக்கப்பாக தான் மிச்சோனை பார்ப்பாங்கங்கிற மாதிரி இருக்கும். மேபி அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகலன்னு தெரிஞ்சா ஒமோசா இருக்காரு, அவரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை. ஒமோசாயை கூட எடுத்துட்டு வரலாம். ரச்சின் கொண்டு வராமல் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3 ஆடிட்டு நம்பர் 4 ஒமோசா ஆடுற மாதிரி ட்ரை பண்ணாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் வந்துட்டு ஃபுல்லாக ஆடினாரு. ஸோ நீ சொல்றத பார்த்தா ரச்சின் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் பெருசா இல்ல. ரச்சின் ரொம்ப ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வச்சுட்டு ரச்சின் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க மாட்டாரு ஆக்ஷன்ல. ஸோ அவங்களுக்கு இருக்க பர்ஸுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற பிளேயர் ரச்சின் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் கிடைச்சிருவாங்க. நான் யோசிச்சது வந்து மேபி லிவிங்ஸ்டனோட போவாங்கன்னு யோசிச்சேன். பட் நம்பர் 3 தான் தேவைப்படுது. கரெக்டா? ஸோ லிவிங்ஸ்டன்னா அப்போ நீ ஸ்ரேயஸரை புஷ் பண்ணணும். லிவிங்ஸ்டன் அது கொஞ்சம் லிவிங்ஸ்டன் இந்த கொஞ்சம் ஹைப் இருக்கு இந்த வட்டம், அதனால கொஞ்சம் கிடைக்காது. ஸோ ரச்சின் மேபி ஆல்வேஸ் சாய்ஸாக இருக்கும். கரெக்டாக அது சேம் டைம் சொன்ன மாதிரி மேக்ஸில் விட்டுருக்காங்க. அப்போ உனக்கு வந்து ஸ்பின்னிங் ஆப்ஷனும் தேவைப்படுது அவங்களுக்கு. அதாவது டாப்லேயே கிடைச்சிட்டா நம்பர் 3ல ரச்சின் கேன் ஆல்சோ ஹிட், பட் பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரோக் பிளேயர் தான், பட் who is also able to, who can also hit big runs. நீ மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர் டாமினேட் பண்ண முடியும். அதெல்லாம் இருக்கு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுமே செட் ஆயிரும் ஒரு மாதிரி. பிரியான்ஷ் ஆர்யா லெஃப்ட், ரச்சின் லெஃப்ட், அடுத்து வதேரா லெஃப்ட், நடுவுல அதுக்கு அடுத்து ஸ்ரேயா, சஷாங்க் சிங், பிரப்சிமரன் மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ். அது பெருசா யோசிக்க மாட்டாங்க, பட் அதுவும் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இப்போ நீ ஸ்பின்னிங் ஆப்ஷன் யோசிக்கிறப்ப 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. கரெக்டா? இப்போ ஒன்று நீ வந்து ரச்சின் இல்லைன்னா ஏதோ ஒரு பேட்டர், ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் இஸ் நாட் அ ஸ்பின்னர், அது விக்கெட் கீப்பர்.
அப்படி பார்க்குறப்போ இன்னொரு ஓவர்சீஸ் வந்து ஒய் நாட் சம்மோன் லைக் ஹசரங்கா. யா அது ரொம்ப நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஹசரங்கா வந்துட்டா அப்போ எல்லாத்தையுமே மேல புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ரேயஸ் நம்பர் 3, நம்பர் 4 வதேரா, நம்பர் 5 சஷாங்க், ஸ்டாயினிஸ், யான்சன், நம்பர் அப்புறம் 8ல யா ஹசரங்கா ஹசரங்கா ஹிட்டர் கேன் தான். ஆல்சோ பேட். ஆமா. ஐபிஎல்ல பெருசா பண்ணதில்ல, ஆனா இன்டர்நேஷனல்ல பார்த்துருக்கோம். ஹி கேன் பேட். ஒரு வாட்டி வந்து ஐ திங்க் ராஜஸ்தான் லாஸ்ட் டைம் ரைட் ஃபினிஷராக தான் எடுத்தாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து நாட் அப் தி மார்க். இல்லாமல் வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? ஹசரங்கா இல்லைன்னு வச்சுப்போம். வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? கூப்பர் கனோலின்னு ஒரு பவுலர், அவர் கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் தான். ஹூ கேன் ஆல்சோ ஃபினிஷ் அண்ட் இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல கூட ஆட விட்டாங்க இப்போ ஆஸ்திரேலியா. அதுக்கு முன்னாடி பிபிஎல்ல நான் கொஞ்சம் இயர்ஸா ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஓகே. இல்லைன்னா அகில் ஹோசேன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆமா. நீ ஸோ மோர் ஆஃப் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டரா பார்க்கலாம். பவுலிங் ஏன்னா யான்சனே இப்போ நல்ல பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்பர் 7 வரை யான்சன் இருக்கும் போது நம்பர் 8ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்தாலே அவங்களுக்கு மோர் தென் இனஃப்ங்கிற மாதிரி. டு பி ஹானஸ்ட், யான்சன் வந்து பிஃபோர் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா சீரீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா நடக்கிறதுக்கு முன்னாடி யான்சனோடது எப்படி இருந்துச்சு அப்படின்னா மோர் லைக் பவுலிங். இப்போ வந்து பவுலிங் பிளஸ் பேட்டிங் போத் இஸ் லைக் ஆல்சோ ஹிட்டிங்கிற மாதிரி ஹிட்டிங் ஆல்ரவுண்டரா இருக்கறனால அதனால வந்து அவங்க வந்து யான்சனையே வந்து கொஞ்சம் புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. நமக்கு என்ன லாங் வச்சு ஹிட் பண்ணலாம் அப்படின்னு. ஹூ கேன் ஹிட் லாங் சிக்ஸஸ்ங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம போகிறோம். ஸோ 2 ஓவர்சீஸ் வந்து இப்படி தான் நடக்க போகுது. இப்போ 2 இந்தியன் அப்படின்னு பார்க்குறப்ப இது பேசிக்லி லைட்டாக பேக்கப்பாக தான் எடுப்பாக நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே ஹோல்ட் இருக்க மாதிரி இல்லை. சஹலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சஹல் நல்ல பிளேயர் தான், ப்ரூவன் தான். பட் இருந்தாலும் மேட்ச் 18 crores இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, இல்லை ரொம்ப புவர் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஒரு பேக்கப்புமே. ஸோ நம்ம பார்க்குறப்ப வந்து 11.5 crores வந்து ஜாஸ்தியான ரீப்ளேஸ்மெண்ட்டே ஐ திங்க் பர்சன் சீல் பண்ணிடும். அந்த இருக்கிறத வச்சு ஆப்ஷன்ஸ் பார்த்து என்னென்ன இருக்கு? சகல் ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னீங்க, பேக்கப். பேக்கப்னு பார்த்தா விக்னேஷ் புத்தர் நல்லா போட்டிருந்தாரு, மும்பை இந்தியன்ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கரண் சர்மா அந்த மாதிரி கொஞ்சம் லோ ப்ரைஸாக தான் அவங்க பார்க்க முடியும். ரொம்ப 5 crores மேலே கூட அவங்களால பார்க்க முடியாது. கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எடுத்துட்டு சகலுக்கு பேக்கப்பாக வச்சுப்பாங்க. அண்ட் தென் குல்தீப் சென் விட்டுருக்கனால ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் யாராச்சும். அதெல்லாம் சும்மா ஒரு ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வந்து பஞ்சாப் எல்லாமே வந்து ஆல்ரெடி செட் டீம் தான். அவங்க அந்த ஜாஷ் இங்கிலீஷ் பிளேஸை ஃபில் பண்ணிட்டு பேக்கப்ஸ் ரெடி பண்ணிட்டு அவங்க போதும். அது இல்லாமல் அவங்க வந்து இந்தியன்ஸ் பிளேஸ்மே நாட் பிக் நேம்ஸ். பிரப்சிம்ரன், பிரியாங்க் ஷரியா, வதேரா, சஷாங்க் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்னு பார்த்தாலே கம்மி தான், ஐயர் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து வேற நீ பார்த்தா கீழே ஃபெர்குசனுக்கு மேபி அது பார்லட் ஒரு ஆப்ஷன் இருக்காரு. மேபி இன்னொரு ஆப்ஷன் பார்ப்பாங்களா? ஏன்னா யான்சன், பார்லட், ஃபெர்குசன் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்கேயே வந்துட்டாங்க. உங்களுக்கு மிச்சோவன், உமர்சாய், ஸ்டாயினிஸ்னு அங்க 3 பேர் இருக்காங்க. நான் யோசிச்சேன்னா இப்போ ஹசரங்கா மாதிரி வேணாம்னு நினைச்சாங்கன்னா, இப்போ ஹசரங்கா ஐ மீன் ரச்சின் இருக்காரு, ஹசரங்கா மாதிரி வேணா நம்ம வந்து பவுலருக்கே போகலாம்னா, பட் மோஸ்ட்லி அங்கே மேலே எடுப்பாங்களா இருக்கும். ஸோ ஃபெர்குசன் டிட் வெல், பார்லட் இஸ் ஆல்சோ ஃபைன் தான். ஸோ இதான் ஐ திங்க் பிபி கேஸ். வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா? வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. அவங்க ஆல்ரெடி ஃபைனல் ஆன டீம் தான், ரொம்ப வெல் செட் டீம் தான். எனக்கு பாண்டிங், ரச்சின் பற்றி பேசியிருந்தது லாஸ்ட் இயரே ஆக்சுவலாக நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆர்டிஎம் யூஸ் பண்ணனால தான் சிஎஸ்கேக்கு ரச்சின் கிடைச்சாரு. ஆமாம் ஆமாம், உண்மை. ஆக்சுவலி வந்து பஞ்சாப் ஓன் தி பிட், ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ஒரு 2 crores இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறேன். பஞ்சாப் பிரைஸ் கம்மியாக போனுச்சுன்னா ஆப்வியஸாக அவங்க எடுக்க ட்ரை பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ். ஓகே, அப்போ நம்ம ஆர்சிபி போகலாமா? ஸோ ஆர்சிபி பற்றி நம்ம எப்போதும் இந்த பர்சன் பார்த்தோம் அப்படின்னா 16.4 crores. ஸ்லாட் ஃபில் பார்க்குறப்ப வந்து 2 overseas அண்ட் 6 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீ எப்பயும் போல் வந்து என்ன ரிலீசஸ் சொல்லிடு, அதை சொல்லிட்டு வந்து பிளேயிங் லெவன் சொல்லிடு, நம்ம அப்படியே வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ அவங்க ரிலீசஸ்ன்னு பார்த்தா லிவிங்ஸ்டன் ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் பையாக இருந்தார் லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்கு, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இங்கிடி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். முசராபானி இருந்தார், ஆனால் அவர் மோர் லைக் பேக்கப்பாக தான் வந்தார். இதுதான் ஓவர்சீஸில் அவங்க பெருசாக ரிலீஸ் பண்ணுது. அண்ட் தென் இந்தியன் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா
மயங்க் அகர்வால் வச்சிருக்கலாம், ரீட்டைன் பண்ணிருக்கலாம். படிக்கல் இல்லாத இடத்துல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஏன் அகர்வால் ரிட்டர்ன் பண்ணலைன்னு பண்ண முடியுமா இல்ல இல்ல அந்த லேட்டா ஜாயின் பண்ண இல்ல மாதிரி இல்ல இல்ல இருந்துச்சு? ஆக்சுவலா அகர்வால ரீட்டைன் பண்றதுக்கு எலிஜிபிள் தான். ஆனா அவங்க பண்ணல. ஏன் பண்ணலங்கிற மாதிரி தெரியல. படிக்கலோட ஃபார்ம்னால ஓகே ரொம்ப. இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டாவுமே ஆமாம், பெட்டரா அகர்வால் டிட் வெல் இருந்தா ஆக்சுவலி. அகர்வால் அந்த அந்த ஒரு பேஸ், அந்த ஒரு ஆர்சிபி போயிட்டு இருந்த பேஸை குறைக்காம மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு. பண்ணாம அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குங்கிறப்போ மேபி அப்போ வச்சிருக்கலாம். வச்சிருந்திருக்கலாம். அண்ட் தென் ஸ்வாசிஷ் சிக்காரா, மனோஜ் பண்டாகே, மோஹித் ரத்தி மாதிரி யங்ஸ்டர்ஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அதை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். ஆமா. இப்போ அவங்க பிளேயிங் 11 அண்ட் தென் இம்பாக்ட் பிளேயர் எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பிளேயிங் 11 பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்கு செட்டான இவங்களும் ஃபைனல் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அதனால இவங்களுக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் பேக்கப் ரெடி பண்ணா போதுங்கிற மாதிரி இருக்கும். ஃபில்சாட் விராட் கோலி, அது வெல் செட் ஓப்பனிங் பேர். 1 டவுன்ல படிக்கல், 2 டவுன்ல ரஜத் படித்தர், 3 டவுன் ஜிதேஷ் சர்மா, நம்பர் 6ல டிம் டேவிட், நம்பர் 7ல ரொமாரியோ ஷெப்பர்ட், நம்பர் 8ல குணால் பாண்டியா ரொமாரியோ ஷெப்பர்ட் மேபி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம். நம்பர் 8ல ரொமாரியோ ஷெப்பர்ட் அடுத்து நம்பர் 9ல புவனேஷ் குமார், நம்பர் 10ல ஹேஸ்லிவுட், அண்ட் தென் யாஷ் தயால் நம்பர் 11. ஸ்ரேயா சர்மா இம்பாக்ட் பிளேயராக வரலாம், இல்லைனா யாஷ் தயால் இம்பாக்ட் பிளேயர் ஆகணும். இதே பவுலிங்காக இருந்துச்சுன்னா படிக்கல மேபி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. இப்போ அவங்க ஃபில் பண்ண வேண்டிய பிளேசஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபில்சாட்டுக்கு பேக்கப்பாக ஆல்ரெடி ஜேக்கப் பத்தல் இருக்காரு. அவர் நல்லாவும் விளையாடி இருக்காரு கழிச்ச சான்சஸ்ல, அதனால அங்க பிரச்சனை இல்லை. இப்போ லிவிங்ஸ்டன் விட்ட இடத்த அவங்க ஃபில் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயரா பார்ப்பாங்களான்னு தெரியல. நீட் இல்லைன்னு தோணுது. ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து அவங்க மிஸ் பண்ணவே இல்லை. அதாவது டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்டோட அந்த காம்போ வந்து லிவிங்ஸ்டன் இருக்கிறதையே வந்து ஞாபகப்படுத்தல, அந்த மாதிரி ஆடினாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் லிவிங்ஸ்டனை விட்டுட்டு லிவிங்ஸ்டன் பதிலாக அந்த இடத்துல எடுப்பாங்களான்னு தெரியல. மேபி மேக்ஸ்வெலுக்கு நினைச்சிருக்கலாமோ அவங்கள. வாய்ப்பு இருக்கு, அது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தேன்னா எனக்கு வந்து ஆர்சிபியில் வந்து நான் பார்க்கறது இந்த ஒரு டாப் 6 பார்க்குறப்போ அந்த அளவுக்கு வந்து பவுலிங் யாருமே இல்லை. ஏன்னா சால்ட், கோலி, படித்தார், ஜித்தேஷ், டிம் டேவிட் ஆன பவுலர். ரொமாரியோ ஷெப்பர்ட் டீசன்ட் பவுலர் தான், நாட் குன்னாலன் தான் பவுலர். ஸோ மேபி அவங்க வந்து ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி எடுத்துக்கலாம் நினைச்சாங்களான்னு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மேக்ஸ்வெல் நாட் அவைலபிள். மேபி இப்போ அவங்க எப்படி யோசிக்கலாம்னா, அட்லீஸ்ட் இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு இப்போ அவங்களுக்கு 16 crores கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு, ஏன்னா வித்தவுட் ஹேஸ்லிவுட் ஆர்சிபி வாஸ் வீக் கண்டிப்பா. அதனால அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ ஆஷஸ்ல வேற ஹேஸ்லிவுட் ஆடல இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால. அதனால ப்ரொலாங் பீரியடுங்கிற இன்ஜுரியா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பேக்கப் வேணும். ஆமா, ஆக்சுவலி ஸ்காட் போலாண்ட் நீ ஆஷஸ் சொல்ல நான் வருது. ஸ்காட் போலாண்ட் ரெஜிஸ்டர் ஐபிஎல் நினைக்கிறேன். ரெஜிஸ்டர்ட். ஆனா T20லயும் அங்க ஆஸ்திரேலியாவுக்கும் பெருசா ஆனதில்லை. ஆனா அவர் மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ல விளையாடி பார்த்துருக்கேன், ஹார்வர்ட் ஹரிக்கன்ஸ்ல விளையாடி பார்த்துருக்கேன். நல்லா தான் பவுலிங் போடுவாரு. ஆனா இந்தியன் பிச்சர்ஸ்ல அவங்களுக்கு, ஏன்னா ஆஸ்திரேலியாவே அவையில அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை போலண்ட அப்படிங்கிற மாதிரி சில கன்சர்ன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆடம் மில்னு ஆர் மேட் ஹென்ரி அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீசெண்டா ஓப்பனிங் ஸ்பெல்லும் ஹூ கேன் ஆல்சோ பவுல் டெத் பவுலிங்கிற மாதிரி. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹேசல்வுட் இன்ஜுரி அப்போ வந்து நுவான் துஷாரா டிட் வெல். ஆக்சுவலி அங்க வந்து புவி இருக்காரு, பட் புவியோட பொட்டன்ஷியல் வந்து அவருக்கு ஒரு மேட்ச் கரெக்டா இருக்கப்போ 2 பேர் காம்போ இருப்பது நல்லா தெரியுது. புவி மட்டும் மேனேஜ் பண்றது கொஞ்சம் சிரமப்படுறான்னு தோணுச்சு. புவிக்கு டெத்தோல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போற மாதிரி இருக்கு. அதனால புவியோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்து வரணும்னா ஹேசல்வுட் தேவைப்படுது, சப்போர்ட்டிங் தேவைப்படுது கண்டிப்பா. ஹேசல்வுட் இல்லாம பார்க்கறப்ப நுவான் துஷாரா டிட் வெல். ஏன்னா இன்ஜுரி விட்டனால சொல்றேன். இப்போ இன்ஜுரி விட்டனால மேபி இன்னொரு ஆப்ஷனா அவங்க பாக்குறது வந்து லிவிங்ஸ்டோன் இப்போ 8 crores உங்களுக்கு இங்கே கேப் கிடைக்குதுங்கிற மாதிரி அவங்க மேபி யோசிச்சுட்டு நம்ம இந்த ஹேஸ்லியோட ரீப்ளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் நல்லாவே எடுத்து வரணும், ஸ்ட்ராங்கா பண்ணிக்கலாம். ஆமா, இன்ஃபேக்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் நுவான் துஷாரா கூட ஹேஸ்லிவுட் இல்லைன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிற பிளேயர் நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க தெரியல. நீ அப்படி பார்த்த அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெரிடித் இருக்காருன்னு வச்சுக்கோவே, அவன் நீ வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாம வச்சுக்கலாம். எக்ஸ்பென்சிவ் பேஸ் இருக்கும், பட் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப எக்கனாமி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ்க்கும் போவாங்கங்கிற மாதிரி தான் தோணுது.
ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல தான் வேற யார் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஜேடன் ரிச்சர்ட்சன் கூட அவ்வளோ வாஷியஸ் ஜெய் ரிச்சர்ட்சன் மாதிரி ஒரு பிளேயருக்கு போகலாம். அவரும் எடுத்து ஐபிஎல்ல பெருசா பண்ணல, ஆனா மேபி ட்ரை பண்ணலாம். வென் வாஷியஸ் ஒரு நல்ல பிக்கா கூட இருக்கலாம். ஹூ கேன் ஆல்சோ பேட் அ பிட். இல்லை ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயரை எடுத்து வச்சுட்டு, ஆனா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரும் லைக் டு லைக் இருக்கனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஹிட் த டெக் பவுலர் தான் வேணுங்கிற மாதிரி இருக்கும். ஷமா ஜோசப் எடுத்தாங்க, அவங்க விட்டுட்டாங்க. இப்போ அவரும் பெருசா ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணல. அந்த மாதிரி ஒரு பியூர் ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணும் உங்களுக்கு. ஹோல்டர் எப்படி பார்க்கலாம்னா 2 ஓவர்சீஸ் இருக்கனால வந்து ஹோல்டர் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த ஒரு இப்போ டிம் டேவிட் ரொமாரியோ ஷெப்பர்ட் நாட் அவைலபிள் ஆர் இன்ஜுரி அவங்களுக்கு அப்படின்னா அங்க ஹோல்டர் வச்சுட்டு பேக் எண்ட்ல வந்து பியூர் ஹிட் டெக் அப்படிதான் பார்ப்பாங்கங்கிற மாதிரி தோணுது. அண்ட் தென் அவங்களுக்கு ஜேக்கப் பத்தலுமே இருக்காரு. இன்கேஸ் லிவிங்ஸ்டனுக்கு இன்ஜுரினா ஜேக்கப் பத்தல் கேன் ஆல்சோ ஃபினிஷ் கேம்ஸ். இப்போ சம் மேட்சஸ்லாம் மிடில் ஃபினிஷிங் ரோலும் பண்ணிட்டு இருக்காரு. ஃபில்சால்ட்னாலும் அங்கேயும் அடிப்பார். ஃபில்சால்ட் இல்லைன்னா அங்கேயும் அடிக்கலாம், இங்கேயும் அடிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு இன்னொரு ஒரு புவிக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா வேணும். ராசிக்டா இருக்காரு, ஆனா யாஷ் தயால் 2 பேருக்கு சேர்த்து அவர் தான் இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஏன்னா புவிக்கும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஜென்ரலாக நடக்கிறது தான். அவருக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் வேணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் கீழங் பார்க்கும்போது ஸ்ரேயா சர்மாவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஸ்ரேயா சர்மா நல்ல பவுலர் தான், நல்லா ஒரு மாதிரி தைரியமாக கூகுளி தூக்கிலாம் போடுறாரு. பட் இன்ஜுரி கன்சர்ன் ஆர் ரொம்ப புவர் ஃபார்மாக இருக்குங்கிறப்போ ஒரு பேக்கப் அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி தோணும். படிக்கலுக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அகைன் அகர்வால் கூட அவங்க போகலாம். இல்லை அதான் நானே யோசிப்பேன். படிக்கலுக்கு வந்து நீ பேக்கப் வேணும்னு யோசிக்கிறேன்னா அவங்க வந்து மேபி மைண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். பட் ரிட்டர்ன் பண்ணலங்கிறப்ப படிக்கிற மேலே ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா? பட் என்னதான் ட்ரஸ்ட் இருந்தாலும் அட் தி சேம் டைம் வந்து படிக்கல் இப்போ இருக்க பேஸில் வந்து படிக்கல் வந்து சூட் ஆகிறான்னு லாஸ்ட்டு நல்லா பண்ணாருன்னு சொல்ல முடியாது. பட் மயங்க் ஆல்சோ டிட் வெல். ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அண்ட் தென் வந்து ரஜத் பட்டிதார் அவரோட டியர் வேற 6 months ஆகுங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அதுவும் ஒரு இதா இருந்துச்சுன்னா அது பெரிய செட் பேக். அங்கேயுமே அகர்வால் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அகர்வால், யூ கேன் பிச் இன் ஹிம் தேர். ஏன்னா வந்து ஒரு 6 years பேக் வந்து பிபி கேஸ் வந்து 20 அந்த மாதிரி இயர்ஸ்ல ஆமா ஒரு 40 crores ஐ திங்க் கொடுத்து ரீடைன்லாம் பண்ணிருந்தாங்க. கேரளாக்குள்ள விட்டதுக்கு அப்புறமே அகர்வால் கேப்டன் கூட பண்ண நினைக்கிறேன். தவான் வரதுக்கு முன்னாடி கேப்டன் பண்ணிட்டு வந்தாரு. அது மாதிரி ஒரு அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் இப்பயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கிறப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு கண்டிப்பா. அதனால திரும்ப அவங்க அங்கே போகலாம். ஆனா அங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இது பெரிய கன்சர்ன் இல்லை, டாப் ஆர்டர்ல இருந்து படிக்கல் இல்லைங்கிற மாதிரி பார்த்தா குணால் பாண்டியா வரும் எல்லாமே இல்லை, ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட்னு. ஓகே மேபி அவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டரை எதிர்பார்த்து கூட ஒரு அண்டர் 19 அந்த மாதிரி இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்துக்கலாம். கரெக்ட். எதுவும் யோசிக்க நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ இது ஒரு சாம்பியன்ஷிப் சைடு தான். அப்படி பார்க்குறப்ப வந்து நீ மோஸ்ட்லி ஒரு 3 to 4 பிளேஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. எதுக்கு வந்து லிவிங்ஸ்டன் ஓகே, நான் இந்தியன்ல வந்து 6 இந்தியன்ஸ் ஓகே, ஏன் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் விடணும்? ஸ்வாசிஷ் சிக்காரா விட்டாங்க, மனோஜ் பண்டாகே, மோஹித் ரத்தி, அவங்களுக்குலாம் பெருசா சான்ஸ் கிடையாது. மனோஜ் பண்டாகேக்கு 1 or 2 மேட்சஸ் சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸ்வாசிஷ் சிக்காரெல்லாம் நல்ல பவுலர் தான், நல்ல ஸ்பின்னும் போடுவாருங்கிற மாதிரி தான் நானும் பார்த்தேன். டொமஸ்டிக் இதுலலாம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் ஏன் விட்டாங்க? பேக் பண்ணிருக்கணும். ஏன்னா சாம்பியன்ஷிப் சைடா இருக்கப்ப வந்து ஒரு ஸ்குவாட் இருக்கு, அந்த ஸ்குவாடை வச்சு கப் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறப்ப அதே ஸ்குவாடுக்கு தான் மோஸ்ட்லி போவாங்க. ஓகே, அங்க யாராச்சும் கொஞ்சம் அப் டு த மார்க் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ரிலீஸ் பண்றது ஃபைன். பட் இவங்களுக்கு சான்சஸுமே கொடுக்காம ரிலீஸ் பண்றது அப்ப நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்னு பார்த்தோம்னா மேபி நெட்ஸ்ல பார்த்துட்டு இல்ல நம்ம நெட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணோம் 3 months அந்த அளவு பண்ணல அப்படியா, இல்ல ஒரு நல்ல பிளேயரா இருக்காங்க ஹைப்பர்ஸ் போவாங்க. பட் அது வந்து கேஸ் கிடையாது, நல்ல பிளேயரா இருந்தா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் தெரில, எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு, எதுக்கு வந்து இவ்வளோ இந்தியன்ஸ் யங் டேலண்ட்ஸ் எடுக்கிறாங்க பட் வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த எனக்கு என்ன இன்னொரு ஒரு கன்சர்ன்னா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணி எடுத்திருக்காங்க,
பெரிய பர்ஸும் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ இந்த பிளேயர்ஸ்க்கு யாருக்கும் 5 க்ரோஸ் 5 அவ்வளோலாம் க்ரோஸ்க்கு இல்லை. மேலலாம் இல்ல. அப்படிங்கிறப்போ, இப்ப அவங்க திரும்ப எடுக்க போய் கிடைக்கலங்கிறது ஆல்ரெடி பேக் ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸே நல்லா விளையாடுறாங்கன்னா, பேக் பண்ணியிருக்கிறது இன்னும் பெட்டர் தான். ஆமாம், இல்லைன்னா இன்னொரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இவங்களோட பர்ஸ் அமௌண்ட் 1 crore வச்சுக்கோ, மொத்தமா 1.5 வருது அப்படின்னா, ஓகே, ஓகே. மேபி உனக்கு வந்து ஒரு அது நல்ல பிளேயர் எங்கேயாவது இப்போ நம்ம சொல்றோம்ல, ஹேசலுக்கு பதிலாக நல்லா எடுக்கலாம். ஸோ அங்கே யூஸ் பண்ணிட்டு அந்த பர்ஸ் அங்கே யூஸ் ஆகுமோ என்னென்ன காரணமாக இருந்திருக்கலாம். பட் எல்லாத்துலேயும் வந்து பிளேயருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் நான் யோசிச்சேன்னா, நம்ம இன்னைக்கு பேசுகிற 2 டீமே வந்து செட் ஸ்குவாட். ஃபைனலிஸ்ட் 2 பேரும். ஆமா. வின்னர் அண்ட் ரன்னர். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஐ திங்க் தே ஷுட் ஹவ் ரீடைன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து யார் ஸ்ட்ராங் அப்படின்னு பேசினோம்னா தெரில. மேபி அங்கே ஜாஷ் இங்கிலீஷ் இல்லை, இங்கே பட்டித்தார் அண்ட் ஹேசலோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போயே சொல்கிறேன், வித்தவுட் ஹேசலோட் வித்தவுட் பட்டித்தார் ஐ வுட் சே பஞ்சாப். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆனா மேபி ஆக்ஷன் முடிச்சுட்டு என்னால கொஞ்சம் பெட்டரா சொல்ல முடியுதுங்கிற மாதிரி இருக்கு. அவங்க அந்த பேக்கப்பையும் நல்லா ஸ்லாட் பண்றது, ஒரு மாதிரி இவங்க இல்லைனாலும் ஓரளவு டீமை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியிற அளவுக்கு ஒரு எபிலிட்டியோட ஒரு பிளேயர் எடுத்தாங்கன்னா, இல்லை ஒரு இன்னும் சின்ன பிளேயரே வந்து கூட எடுத்துட்டு போகலாம். கரெக்ட். அது மாதிரிலாம் நடந்திருக்கு சர்ப்ரைசஸ். ஆமாம். ஸோ இப்பயே பண்றது நான் ஏர்லி கெஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். ஸோ வந்து கம்மிங் டியூஸ்டே, அதாவது நாளைக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்தியன் டைம் படி ஆஃப்டர்நூன் கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஆப்ஷன் முடிச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். அதில் தான் தெரிஞ்சிடும் உனக்கு வந்து எந்த டீம் அப்பதான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் ஏதாவது க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? That's pretty much about it. Both are set squad. So that's it guys. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.